பிரேஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு செய்தி தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் தேடி வரும். பிரியமானவர்களை விட்டுவிட கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாமே உங்க வாழ்க்கையில தேடி வரும். இப்போ உங்க வாழ்க்கையில உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல தொழில் கிடைக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல இடத்துல திருமண காரியங்கள் நடக்கணும், இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில கற்பத்தின் கனி வேணும், இல்லைன்னா நான் எதிர்பார்த்த உறவுகளோட என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆசைகள் இருக்குல்ல. இந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதல்ல நம்ம வாழ்க்கையில இந்த ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அந்த ஜெபங்கள் ஆண்டவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நம்மள பல பேர் என்ன அப்படின்னா, ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஒரு தெளிவான ஜெபமாய் இருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன காரியங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஆழ் மனது முதல் மேல் மனது வர கரெக்டா புரிஞ்ச ஒரு செயலா இருக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜெபம், இப்போ வேலை காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா, நான் ஜெபிக்கிற ஜெபம் வேலை காரியத்தை குறித்ததாக இருக்கணும். ஒரு தெளிவு இருக்கணும், அந்த ஜெபத்துல ஒரு தெளிவு இருக்கணும். ஏனோ நானும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது இல்லைங்க, நான் ஒரு தெளிவான ஒரு ஜெபமா இருக்கணும். ரெண்டாவது, நம்பிக்கை கலந்த ஒரு ஜெபமா இருக்கணும். கண்டிப்பா நான் ஜெபிக்கிறது ஆண்டவர் கேட்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு நிலத்துல ஒரு விதையை கொண்டு போடுறோம், அது முளைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அதை குழி வச்சு அதுக்குள்ள அந்த விதைய போட்டு மண்ணை வச்சு மூடிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை கொடுக்கிறோம். ஆனா உடனே அந்த குழியை தோண்டி அந்த விதையை எடுத்து வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி பாக்குறோமா? இல்ல, அந்த குழிக்குள்ள அந்த விதைய போட்டுச்சு அது வெளிய வர்றது வர, முளைச்சி வளர்ந்து தாவரமா வர்றது வர அதுக்காக காத்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படித்தான் இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆசைக்காக ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஜெபிச்சிருக்கீங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு அடுத்த நாளே அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறது தவறான ஒரு செயல். இப்போ ஒரு சாதாரண ஒரு செடியை அந்த மண்ணில இருந்து முளைச்சு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையா? இருக்கும் தானே? அப்போ அதே மாதிரிதான் நம்ம ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சிருக்கோம். ஆனா அதற்குரிய பதில் உடனே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறது ஒரு தவறான ஒரு காரியம். ஆனா நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்ம ஜெபிச்சாச்சு, ஜெபிச்ச உடனே நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்ச நாள் ஆன உடனே இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி இப்படி அபிசுவாசம் வரும்போது, நம்பிக்கை குறையும் போது அந்த காரியங்கள் வாய்க்காமல் வர போக சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, ஆண்டவர் அதற்குரிய பதில தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்போ நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படுது. இப்போ நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனை, பல போராட்டங்கள் அனுமதிக்கிறார் ஆண்டவர். எதனால அப்படின்னா நம்மள உருவாக்குறதுக்காக. நம்ம ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் ஏதோ ஒரு நாள்ல தனிமையில விடப்படுவோம். நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை உறவுகளும் நம்மளை விட்டு விலகி போவாங்க. நம்ம கூடவே இருந்த ஒவ்வொரு நபர்களும் நம்மளை விட்டு தனிமையில, அதாவது யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்படுவோம். இது எதனால அப்படின்னா நம்ம உருவாக்கப்படுறோம்.
நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி வர போறதுக்கு முன்னாடி இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு கற்றுத்தர்றதுக்கு, அதனால நம்மளை புடமிட்டுறதுக்கு பல பாடுகளின் மத்தியில நம்மளை நடத்தி சென்று நம்மள அழகான ஒரு பாண்டமா வளையறதுக்காக பல பாடுகள் நம்ம அனுபவிக்கிறோம். அனுபவிக்கிறோம். வாழ்க்கையில பாடுகள் வருது அப்படின்னு உடனே மனசை மட்டும் தளர விட்டுறாதீங்க. கூடவே இருக்கிறவங்க எப்பவுமே கூடால இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்போம். பொருளாதார ரீதியில நெருக்கடி வரும். கூடி இருக்கிறவங்களே நம்ம தெரியாதவங்க மாதிரி நடக்கிற ஒரு சூழ்நிலை வரும். தனிமையா விடப்படக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்பவே நீங்க உணர்ந்துக்குங்க, ஆண்டவா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தர இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்கப்படுவோம், நம்ம வணையப்படுவோம். பல பாடுகளின் மத்தியில வணையப்படுவோம். ஆனாலும் அவருடைய பாண்டியம் நம்ம விட்டு விலகி போகாது. கஷ்டத்துல மனசு ஒடுங்கி தனிமையில இருக்கும் போது, என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு இருக்கும் போது ஏதோ ஒரு வழியில ஆண்டவர் பேசுவாரு. ஏதோ ஒரு நபர் மூலம் பேசுவாரு. ஏதோ ஒரு வசனத்தின் மூலம் பேசுவாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு காணொலியின் மூலம் உங்ககிட்ட பேசுவாரு. இல்லைன்னா ஏதோ ஒரு சேனல் மூலம் வர உங்ககிட்ட வந்து பேசுவாரு. அப்போ அதன் மூலமா ஆண்டவர் நம்ம கூட பாண்டியில இருப்பாரு. அப்ப இந்த பாடுகளை எல்லாம் கடந்து வரும்போது நம்ம வாழ்க்கையில அவர் மீது உள்ள விசுவாசத்துல பற்றி இருக்கும் போது, இது கிடைக்குமா கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை குறைச்சலை விடும்போது, கண்டிப்பா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட நம்ம லைஃப்ல நம்ம நம்பிக்கையோட காத்து இருக்கும் போது, நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்ட காரியம், நம்ம நேசிச்ச காரியம், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நடக்கும். இப்ப நம்ம பைபிளில் உபாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவிகளை சாய்க்கும் போது நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் வந்து சேரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதே போலத்தான் வாழ்க்கையில எதை விடணும், ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்களை விட்டு விடணும். இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம் மனசுல ஆண்டவர் மீது நம்பிக்கை பெருகும் போது நம்ம எதிர்பார்க்கிற நமக்கு தேவையானது அனைத்தும், நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்வாரு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு நன்மையை கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில வழி திறந்து தருவாரு. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையில எதை விட்டு விட்டா நமக்கு தேவையானது வரும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்ள அப்பா நீங்க கிருபை பாராட்டினீங்கப்பா. அந்த மேலான கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன தேவையோ அதை நீங்க அறிந்திருக்கீங்கப்பா. அவங்க வாழ்க்கையில தேவையானதை அப்பா கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. நீ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.